வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் இன் 100cc மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஏன்னா இந்த 100cc வர எல்லா பைக்ஸுமே உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் பெஸ்ட்டு ஃபியூல் எஃபிஷியன்சி, பெஸ்ட்டான ஒரு ஃபேமிலி யூஸ், இருக்கிறதுலே ஒரு லோ மெயின்டெனன்ஸ்ன்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான விஷயங்கள் இந்த செக்மெண்ட்டில் வர எல்லா பைக்ஸ்லேயும் உங்களுக்கு நிறையவே இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த லிஸ்டிங்கை பார்ப்போம். பார்க்க நடிச்சு நோரக்ஸ்னு திறந்து கிளட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபோர்டேன் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம ஹீரோவோட பேஷன் ப்ளஸ். ஆமாங்க, இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டில் மற்ற கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி நார்மலான ஒரு சட்டில்டான டிசைன் டோன் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃபேன்சியரான டிசைன் டோனோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்ப ரியலி இந்த வெஹிக்கிள்ன்றது உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த வெஹிக்கிள் வந்து ஃபேமிலி யூஸுக்கு ஒரு பெட்டரான ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். ஏன்னா சீட்டிங், வண்டியோட ரைடிங் போர்ஷன், அது மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் அந்த ஃபேமிலி யூட்டிலிட்டியை ஃபில் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு அந்த ஃபேமிலி அண்ட் ஆஃபீஸ் யூசேஜுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சரோடு இருக்குன்றதுல டவுட் இல்லை. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 100cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 4-speed பாக்ஸ் தான், பெட் மல்டிபிளிட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுன்னு பார்த்தீங்கன்னா 7.91 bhp ஹவர்ஸும் 8.05 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் முடியுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு ஒரு 85 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் வண்டியால் 90 கிட்ட வரைக்கும் போக முடியுது. பட் அதனால் பி சேஃப். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த பர் லிட்டருக்கு 60 kmph வரைக்கும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் வருது. ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. பிரேக்கிங் இஸ் ஸோ குட். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 115 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் 790 mm கிட்ட வரைக்கும் வருது. இப்போ வண்டியோட சீட் ஹைட் அண்ட் வெயிட் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஓவரால் ஒரு நல்ல ஒரு ஹேண்டலபிளான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் டவுட் இல்லை. சீட் ஹைட்டும் கம்மின்றப்ப உங்களுக்கு ஷார்ட் பர்சன்ஸுக்கும் ரீலி இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது கொஞ்சம் ஆக்சசபிளாகவே இருக்கும். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 97,000 கிட்ட வரைக்கும் வருது. அரௌண்ட் ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் அப்படின்னு போது ப்ரைஸிங் இட்ஸ் ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்குது. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் அண்டர் 1 lakh பட்ஜெட்ஸ்குள்ளே ஒரு நல்ல டிசைனோட ஒரு டீசெண்டான ஃபியூல் எஃபிஷியன்சி ஆஃபர் பண்ணுற ஒரு 100cc வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்போ ரியலி இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். சரி ஓகே, இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு நம்ம ஹீரோவோட HF Deluxe. ஆமாங்க, நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் 2-wheeler எதுன்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயம் நம்ம ஹீரோவோட HF Deluxe தான் இருக்கும். ஏன்னா இந்த வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் உங்களுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 72,000 ஸ்டார்டிங் ஆகுது. அப்படின்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு ஒரு அஃபோர்டபுளான வெஹிக்கிளாக இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குன்றது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டிசைன் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு இது வந்து உங்களுக்கு நார்மலான அந்த ஒரு லீனான ஒரு டிசைன் டோனில் தான் வரும். அது ஒரு ஃபேமிலி அண்ட் அது ஒரு ஆஃபீஸ் யூசேஜ் மாதிரி விஷயங்களுக்கு இந்த ஒரு டிசைன் ஓகே தான். அது இல்லாமல் இந்த வண்டியோட டிசைனில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிளோடைய சீட்டிங் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லென்த்தியரான ஒரு சீட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு லென்த்தியரான சீட் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு பின்னாடி பேக் வச்சு எடுத்துகிட்டு போகிறதோ அது மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றப்போ மேபி அந்த ஒரு டெலிவரி பர்சன்ஸுக்கு கூட இந்த ஒரு வெஹிக்கிள் இன்னும் ஒரு பெட்டரான ஒரு வெஹிக்கிளாகவே இருக்கலான்றதுல டவுட் இல்லை. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு சேம் இதுலேயும் உங்களுக்கு ஒரு 100cc தான், சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 4-speed கியர் பாக்ஸும் பெட் மல்டிபிளிட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் 7.91 bhp ஹவர்ஸும் 8.05 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் முடியுது. டாப் ஸ்பீட் இதுவுமே சேம் ஒரு 85 km/h வரைக்கும் ரீச் முடியுதுன்னு சொல்கிறாங்க. பட் இந்த வெஹிக்கிளாலையும் அதுக்கு மேலேயே லைட்டாக போக முடியுது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் பர் லிட்டருக்கு 65 kmph இருக்குன்னு சொல்கிறாங்க. 65ன்றது இந்த ஒரு 100cc செக்மெண்ட் பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல டீசெண்டான ஒரு மைலேஜ் தான். அது இல்லாமல் இந்த ஒரு வெஹிக்கிளில் இன்னொரு ஒரு பெனிஃபிட்னு பார்த்தோன்னா இந்த இன்ஜினோட மெயின்டெனன்ஸுமே உங்களுக்கு கம்மி தான். அந்த அளவுக்கு நீங்கள் இந்த வெஹிக்கிளுக்கு செலவு பண்ணணுன்ற ஒரு அவசியம் இல்லை. அந்த வெஹிக்கிளுக்கு தேவையான பேசிக்கான அந்த ஒரு ஆயில் சர்வீஸ், சப்போஸ் ஏதாவது ஒரு ஸ்பேர் போனாலும் அதோடைய ப்ரைஸிங்கும் உங்களுக்கு கம்மியாக தான் இதையும் வாங்கி நீங்கள் ஈஸியாக மாற்றிடலான்றப்போ உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது இந்த ஒரு இடத்துல. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்கு, இதையும் உங்களுக்கு ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 110 kg, சீட் ஹைட் மட்டும் 805 mm. இந்த வெஹிக்கிளில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நெகட்டிவ்னு பார்த்தா இந்த வெஹிக்கிளோட சீட் ஹைட் மட்டும் கொஞ்சம் அதிகம். அதனால் கொஞ்சம் ஷார்ட் பர்சன்ஸுக்கு இந்த வெஹிக்கிள் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் கொஞ்சம் நீங்கள் ஷார்ட் பர்சனாக இந்த ஒரு 100cc வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் நிச்சயமாக இந்த ஹீரோ பேஷன் போகலாம். எல்லாம் இன்னும் ஒரு சில பைக்குகள் இருக்குது இந்த லிஸ்டிங்கில் அப்கமிங்கில் வரும், அந்த பைக்குகளும் போகலாம். இப்போதைக்கு நம்ம இந்த வெஹிக்கிளை பார்ப்போம். சரி ஓகே, இந்த வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக்
மாடல் சொல்லிட்டேன் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 72,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 86,000 வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் சிம்பிளான ஒரு 100cc வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்போ ரியலி இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். லிஸ்டிங் நம்பர் 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பிளாட்டினா 100 ஆமாங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபியூல் எஃபிஷியன்ட்டான பைக்னா அது நிச்சயமாக நம்ம பஜாஜோட பிளாட்டினா தான் இருக்கும். சொல்லப்போனால் இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டில் நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக்ஸ்லாம் வருது இல்லை, நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வரும்னு. சரி ஓகே, இந்த பஜாஜ் பிளாட்டினா 100 பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன். இந்த ஒரு 100cc செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபியூல் எஃபிஷியன்ட் பைக்னு இந்த பைக்கை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிளோடைய ஃபியூல் எஃபிஷியன்சி பர் லிட்டருக்கு 72 kmpl. இந்த லெவலுக்கு எல்லாருக்கும் தருமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். எல்லாருக்கும் இந்த லெவல் தரும்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு கிடைக்கலாம், ஒரு சில பேருக்கு கிடைக்காமலும் இருக்கலாம். அது வந்து உங்களுடைய ரைடிங் ஸ்டைலை பொறுத்து தான் டிபெண்ட் ஆகிருக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் இந்த வெஹிக்கிளோட டிசைன் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன். உங்களுக்கு இதுவுமே அப்படியே நல்ல ஒரு லீனியரான ஒரு டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். வெயிட்டும் ரொம்ப கம்மியான இந்த வண்டியோட வெயிட்டு பொறுத்தளவுக்கு ஒரு 117 kg கிட்ட வரைக்கும் வருது. இதில் கேட்க உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியராக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிங்கப்போ அந்த வெஹிக்கிள் ரொம்ப ஒரு வெயிட்டே இல்லாத மாதிரி ஒரு அண்டர் வெயிட்டரான ஒரு வெஹிக்கிளாக ஃபீல் ஆகும். சொல்லப்போனால் ஹைவேஸுக்கு இந்த வெஹிக்கிள் அந்தளவுக்கு சூட்டே ஆகாது. சப்போஸ் ஏதாவது பக்கத்தில் ஒரு பெரிய வெஹிக்கிள் கிராஸ் ஆச்சுன்னா அந்த கிராசிங்கில் ஒரு காற்று அடிக்கும் பாருங்க, அதிலே இந்த வெஹிக்கிள் வாபிள் ஆகும். அந்த அளவுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு அண்டர் வெயிட்டரான ஒரு வெஹிக்கிளாக இருக்கும் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு 100cc-க்கான 2-valve ஏர் கூல்டு இன்ஜின் தான் கெயின் பண்ணியிருக்கு. இதுலேயும் உங்களுக்கு ஒரு 4-speed கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளேயர் கிளச் தான். ஒரு ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு இது ஒரு நார்மலான ஒரு 7 bhp அண்ட் 8 Nm ஆஃப் டார்க் சம்திங் ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் ஒரு 90 km/h வரைக்கும் முடிச்சு சொல்கிறாங்க. உங்களுக்கு லோ ஏரியாவில் ஓரளவுக்கு நல்லா பவர் இருக்குதுங்க. மிடில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். டாப்பெல்லாம் சுத்தமாக இருக்காது. கொஞ்சம் ஒரு ஆவரேஜான ஒரு பவர் தான் இந்த ஒரு வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸு சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 117 kg சீட் ஹைட்டு, 807 mm. இதோடைய சீட் ஹைட்டும் கொஞ்சம் அதிகம். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் பர்சனாக இருக்கிறப்ப நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது மாடல் கூட சூஸ் பண்ணலாம். சரி ஓகே, அதுக்கடுத்து இந்த வண்டியோட பிரேக்கிங் பற்றி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வெஹிக்கிள் என்ன தான் ட்ரம் பிரேக்கே கொடுத்திருந்தாலும் அந்த வண்டியோட பிரேக்கிங் பைட்டுன்றது ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த வெஹிக்கிள் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு ஃபீல் ஆனதுன்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் குவாலிட்டி. ஆமாங்க, இது வரைக்கும் பார்த்த இந்த ஒரு ஹீரோ HF டியூலக்ஸ் அண்ட் ஹீரோ பேஷன் ப்ளஸ் அதோடைய சஸ்பென்ஷன் வந்து ஒரு டீசெண்டான ரேஞ்சு. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப சும்மான்னு சொல்ல முடியாது, ஒரு மாடரேட்டான லெவலில் இருக்கும். பட் நம்ம பிளாட்டினா 100 சஸ்பென்ஷன் செட்டப்ன்றது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியோட இருக்கும். ரஃப் அண்ட் டஃப்பான ரோட கூட உங்களால் இந்த வெஹிக்கிளை வச்சுட்டு ஒரு ஈஸியாக கிளைட் த்ரூ பண்ண முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான எக்கனாமிக்ஸ்லேயே வரும் இந்த ஒரு வெஹிக்கிள். சரி ஓகே, ஆகமொத்தத்தில் வண்டியோட 100 ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 85,000 கிட்ட. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் அண்ட் நல்ல ஒரு பெட்டர் ஃபியூல் எஃபிஷியன்சி கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரியலி இந்த பஜாஜ் பிளாட்டினா 100 உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கே நம்ம ஹோண்டாவோட ஷைன் 100 ஆமாங்க. இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிஃபைன்டான ஒரு வெஹிக்கிள் எதுன்னு கேட்டால் அது நிச்சயம் நம்ம ஹோண்டாவோட ஷைன் 100 தான் இருக்கும். ஏன்னா இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு 100cc 2-valve ஏர் கூல்டு இன்ஜின் செம்ம ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரிஃபைன்மெண்ட் ஆஃபர் பண்ணுது. நல்ல ஒரு ஸ்மூத்தாக ரன் ஆகுது. அந்த ஒரு விஷயம் ரியலி சூப்பர் தான். எல்லாமே இல்லை உங்களுக்கு ஒரு 4-speed கியர் பாக்ஸ், வெட் மல்டிப்ளேயர் கிளச் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டுக்கு வர மாதிரி. பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.28 bhp ஹவர்ஸும் 8.05 Nm ஆஃப் டார்க்னு ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு ஒரு 85 km/h வரைக்கும் போக முடியும்னு சொல்கிறாங்க. பட் இதை விடையும் கொஞ்சம் அதிகமாக போகுது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சிங்கன்னா அரௌண்ட் ஒரு 68 km வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதை விடையும் ஒரு சில பேர் பெட்டர் மைலேஜ் தரதாகவும் சொல்கிறாங்க. அப்படின்றப்ப மைலேஜ்லேயும் சூப்பராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீசெண்டான ரேஞ்ச். லோ எண்டில் பவர் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது, ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. அந்த ஒரு விஷயம் இருக்குது. மிட் அண்ட் டாப் எண்ட் வந்து ஒரு ஆவரேஜான லெவலில் தான் இருக்குது. அதுவும் டாப் எண்ட்லாம் ஒன்றும் சொல்லும்படி இல்லை, வைப்ரேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியில் அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துலையும் போத் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் இந்த ஒரு இடத்துலையும் ஓகேன்ற ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு 99 kg, சீட் ஹைட்டு 786 mm. நல்ல ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம். ஏன்னா வண்டியோட வெயிட்டும் கம்மி, இன்ஜினும் உங்களுக்கு ஒரு 100cc-ன்றதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ட்ராக்டபுளாக இருக்கும். வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அது இல்லாமல் சீட் ஹைட்டும் கம்மின்றப்போ ஓவரலாக ஒரு புதுசாக ஒரு பைக் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பைக்கே ஓட்ட போகிறேன் ப்ரோன்னு நினைக்கிறவங்க கூட
ரியலி இந்த ஒரு வெஹிக்கிள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா நல்ல ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெஹிக்கிள். ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோடு ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் அரௌண்ட் ஒரு 83,000 வரைக்கும் வருது ஆன் ரோடு. ரியலி இதுவுமே நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ப்ரைஸிங், பட் ரொம்ப அஃபோர்டபுள்னு சொல்ல முடியாது. வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்போ இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். அவங்க இந்த ஒரு 100cc ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு வந்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு செகண்ட் ஹேண்டில் எடுத்தாலும் சரி, புதுசாக போய் ஷோரூமில் எடுத்தாலும் சரி, இந்த ஒரு 100cc ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் தான் எப்போதும் பெஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு கம்ப்யூட்டர் டோனில் வரக்கூடிய ஒரு டிசைன். அதுலேயும் குறிப்பாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட எல்லா ஃபேமிலிஸுக்கும் பிடிச்ச ஒரு டிசைனே சொல்லலாம் இந்த ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் டிசைனை. சரி, ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து இப்போ பரிணாம வளர்ச்சிகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து ஒரு 100cc F5 இன்ஜினோட இருக்குது. ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளெட்ஸ் கிளச் தான். பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு அந்த ஒரு டீசெண்டான ஒரு பவர் ஃபிகர் 7.91 bhp and 8.05 Nm. டாப் ஸ்பீட் ஒரு 87 km/h. பட் வண்டியில் அதுக்கு மேலேயும் லைட்டாக போக முடியுது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 60 km வரைக்கும் சொல்கிறாங்க. பட் மைலேஜ் இதை விடையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தரும்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. நம்ம ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணால். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயத்தை உங்களுக்கு பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் இந்த இடத்துலையும் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம்லாம் கம்பைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பிரேக்கிங்கிறது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சேம் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. எந்த வித அப்கிரேடும் இல்லை. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 112 kg, சீட் ஹைட் 785 mm இருக்கிறதுலே நல்ல ஒரு லோயஸ்ட்டான சீட் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட்டும் ஓரளவுக்கு டீசெண்டான ரேஞ்சில் இருக்குன்றப்ப இதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெஹிக்கிள் தான். ஃபர்ஸ்ட் டைம் பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரியலி இதுவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 94,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 95,000 வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு பெஸ்ட்டான பைக். ஓவரலாக 100cc செக்மெண்ட் வீடியோ முடிஞ்சு போச்சு. நாளைக்கு என்ன வீடியோ போடலான்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுவீங்க. இப்போதைக்கு டைம் வச்சுங்க. பை, சி யூ, see you later.